ஆனா குடிச்சிட்டா நீங்க குடியோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுறீங்க சார். இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம ஃபேக்டரியில எவ்வளவு பேர் உங்களை நம்பி வேலை செய்யறாங்க. அத்தனை பேரையும் கட்டி காப்பாத்தி வேலை பார்க்க வைக்க வேண்டியது யார் சார்? நீங்க தானே. இவ்ளோ பெரிய தொழில கட்டுப்படுத்துற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களே உங்களால கட்டுப்படுத்த முடியலன்னா இது எவ்வளவு பெரிய அவமானம். உங்களுக்கு இது புரியுதா இல்லையா சார்? சார், இந்த நிமிஷம், இந்த செகண்ட் எனக்கு நீங்க தான் சார் எல்லாமே. உங்க தாலிய கழுத்துலயும் உங்களை மனசுலயும் சுமந்துக்கிட்டு தான் நான் பைத்தியக்காரி மாதிரி திரியறேன். என்னோட சூர்யா சார எல்லாரும் கேவலமா பாக்குறப்போ எனக்கு வலிக்குது சார். துடிச்சு போயிடுறேன். ஆனா யாருக்கு உண்மையிலேயே வலிக்கணும் சொல்லுங்க? உங்களுக்கு தானே. இது எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க தொடர்ந்து உங்களையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களே, இது நியாயமா? என்னோட சூர்யா சார் அத்தனை பேர் முன்னாடியும் கௌரவத்தை இழந்து நிக்கிறப்போ என்னால எப்படி சார் தாங்க முடியும்? சார், இத்தனை நாளும் நான் உங்களை மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன். நீங்க இந்த குடியில இருந்து வெளியே வந்துருவீங்க. இந்த ஊர் உலகம் உங்களை மதிக்குதோ இல்லையோ, இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்க சூர்யா சார் உண்மையிலேயே மகாராஜா மாதிரி கம்பீரமா வாழ போறாருன்னு நம்பிட்டு இருந்தேன் சார். ஆனா நீங்க இப்படி என் நம்பிக்கையை உடைச்சிட்டே போனா நான் என்ன சார் செய்ய முடியும்? வேண்டாம் சார், போதும். இதுக்கு மேல உங்களை கண்டிக்கிற உரிமையும் எனக்கு இல்ல, தெம்பும் இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கு மேலயும் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் போயிடுவேன் சார். நந்தினி, இல்ல, திரும்ப திரும்ப இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நிச்சயமா நான் நீங்க கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிருவேன். ஏன்னா சாமி உயரத்துல இருக்கணும், கும்பிடுறவன் கீழே இருக்கணும். ஆனா சாமியே கீழே கிடக்கிறத கும்பிடுறவளால பாத்துட்டு இருக்க முடியாது இல்ல. என்னோட சாமி கீழே கிடக்கிறத பாக்குறத விட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சாமியவே நினைச்சிட்டு வாழ்றது மேல இல்லையா? அதனாலதான் இன்னொரு தடவை இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் கண்காணாத இடத்துக்கு போயிருவேன். சத்தியமா சொல்றேன் சார், கண்டிப்பா நான் போயிடுவேன். நன்றி. நந்தினி, 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 சூர்யா, சூர்யா, அது ஏன் கார் தான். காரா? இதுவா? இது பேரு எங்க ஊர்ல பொம்மை, பொம்மைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பொம்மை. டாய் கார் தான், பட் என்னோட ஃபேவரட் டைம் பாஸ், பொழுதுபோக்கு. யோ, என்னையா இது? 10 வயசுக்கு மேல உனக்கு மூளையே வளரலையா? இந்த வயசுல போய் பொம்மை கார் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே இது என்னோட ஹாபி. ஸ்டேட்ஸ்ல இருக்கப்ப பிசினஸ்ல பயங்கர டென்ஷனா இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் இந்த ரிமோட் கார்ல விளையாடுறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், மனசுக்கும் ரிலீஃபா இருக்கும்.
யோ, உனக்கு வேற ஸ்ட்ரெஸ் பஸ்டரே கிடைக்கலையா? ஆ? கொஞ்சமாச்சும் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஆமா ஆமா, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு குடிச்சிட்டு கூத்தடிக்கிறத விட இது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்ல வேண்டியதானே ரஞ்சித்? என்ன ரஞ்சித், எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத.